This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன செய்வது? எங்கே போயிருக்கும்? என்னவாயிருக்கும்? என்ன மன்னானது? அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? 5000 ரூபாய் அமைச்சரே. செலவு செய்திருந்தால் கூட மனது ஆறி இருக்கும் அமைச்சரே. என்ன ஆனது என்றே தெரியவில்லையே. கையில் தொட்டு கூட பார்க்கவில்லை அமைச்சரே, தொட்டு கூட பார்க்கவில்லை. ஏன் மன்னா, 5000 ரூபாயை தொலைத்ததற்காகவா இப்படி அரண்மனையின் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாம் அழிந்ததை போல அளப்பறை செய்கிறீர்கள்? அமைச்சரே, 5000 ரூபாய் மட்டும் உங்களுக்கு சும்மா வருகிறதா? ஆமாம் ஆமாம் மன்னா, அது வேண்டுமானால் உண்மைதான். 10 ரூபாய் என்றாலும் பணம் பணம் தான், அதற்கான மதிப்பு தான். சரி, அது இருக்கட்டும். 5000 ரூபாயை எங்கே தொலைத்தீர்கள், அதை சொல்லுங்கள். அமைச்சரே, சற்று முன்பு ஏடிஎம் சென்றேனா, கதவை திறந்தேனா, உள்ளே நுழைந்தேனா, அப்பாடா என்று ஏசியில் 2 நிமிடம் நின்றேனா, அதுவெல்லாம் சரி மன்னா, என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். அமைச்சரே, கார்டை செருகி பின் நம்பரை உள்ளிட்டு 5000 ரூபாய் வேண்டும் என்று டைப் செய்தேனா, அந்த ஏடிஎம் மிஷினும் வழக்கம் போல தட என சத்தத்தை எழுப்பியது. நானும் பணம் வரும் 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 என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். மிஷினில் இருந்து வெறும் சத்தம் மட்டும்தான் வந்தது, பணம் வந்தபாடு இல்லை அமைச்சரே. அடடா, பிறகு என்ன மன்னா செய்தீர்கள்? மிஷினை மேலே ஒரு தட்டு, கீழே ஒரு தட்டு, வலப்பக்கம் ஒரு தட்டு, இடப்பக்கம் ஒரு தட்டாக தட்டினேன் அமைச்சரே. அப்போதும் வரவில்லை. என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்து விட்டேன் அமைச்சரே. பிறகு கேன்சல் செய்துவிட்டு கார்டை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். நான் வருகிற போது ஒரு சிச்சுவேஷன் சாங் அமைச்சரே. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் என்று ஒலித்துக் கொண்டே இருந்ததா, அதை கேட்டுக்கொண்டே வந்து விட்டேன் அமைச்சரே. அந்த ஏடிஎம்ல இருந்து அந்த ரெசிப்ட், ரசீது வந்ததா இல்லையா? வந்தது அமைச்சரே. ஆனால் பணமே வரவில்லை. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று கிழித்து போட்டுவிட்டு வந்து விட்டேன். என்னமனா இப்படி செய்து விட்டீர்கள்? அந்த ரசீதில் டிரான்சாக்சன் ஐடி இருந்திருக்கும், அந்த ஏடிஎம் மிஷினுக்கான நம்பர் கூட இருந்திருக்கும், கூடவே பணமும் வந்திருந்தால் அந்த ரசீதையும் கூட இப்போது என்னிடம் இருந்திருக்கும் அமைச்சரே. அது சரி, அந்த ரசீதையும் ரசீதியில் இருக்கும் எண்களையும் வைத்து என்ன அமைச்சரே செய்ய முடியும்? மன்னா, கம்ப்ளைண்ட் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அல்லவா, அதையெல்லாம் கேட்பார்கள். ஓ, அப்படியா அமைச்சரே? நான் வேறு கிழித்து போட்டு விட்டு வந்து விட்டேனே. சரி, உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்ததா இல்லையா? வந்திருக்கிறது அமைச்சரே, அது வந்திருக்கிறது. அதில் இருக்கும் பாருங்கள் மன்னா, அந்த விவரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அமைச்சரே. டிரான்சாக்சன் ஐடி எல்லாம் இருக்கிறது. அப்படியானால் அதையெல்லாம் கையில் வைத்துக் கொண்டு உங்கள் வங்கியின் ஏடிஎம் தொடர்பான கஸ்டமர் கேருக்கு அழையுங்கள். அது 24 மணி நேர சேவை கொண்ட ஒரு அழைப்பு எண்ணாகத்தான் இருக்கும். அதற்கு அழைத்து அவர்கள் கேட்கும் விவரங்களை எல்லாம் தெரிவியுங்கள். உங்கள் கம்ப்ளைண்டை புக் செய்யுங்கள் மன்னா. அமைச்சரே, அப்படி செய்தால் ஏடிஎம்மில் வராத பணம் வந்து விடுமா? வந்தே ஆக வேண்டுமன்னா. அவர்கள் முறையாக உங்களிடம் விசாரித்து விட்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டு கணக்கு வழக்குகளை எல்லாம் சரிபார்த்து விட்டு தேவைப்பட்டால் சிசிடிவி காட்சி பதிவுகளை கூட பரிசோதித்து விட்டு உங்களுக்கு 7 நாட்களுக்குள் அந்த பணத்தை திருப்பி தந்தாக வேண்டும். ஓ, அப்படியா அமைச்சரே? அப்படி 7 நாள் ஆகியும் அந்த பணம் நம்முடைய வங்கி கணக்கில் சேரவில்லை என்றால்? 7 நாட்களுக்கு மேல் ஆகியும் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்றால் காலதாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் தலா 100 ரூபாய் வீதம் பெனால்டியாக, அதாவது அபராதமாக வங்கி உங்கள் சேமிப்பு கணக்கில் செலுத்த வேண்டுமாமண்ணா. ஓ, இதில் இப்படியெல்லாம் இருக்கிறதா அமைச்சரே? ஆஹா, அருமை அருமை அமைச்சரே. என் நெற்றிக்கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள். ஒளி பிறந்து விட்டது. இனிமேல் பாருங்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே மன்னா. ஏன் அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்? பின் என்னமன்னா, நீங்கள் பணம் எடுக்க முயற்சி செய்தது ராணியாரின் ஏடிஎம் கார்டிலாமே. அது எப்படி அமைச்சரே உங்களுக்கு தெரியும்? தர்பாரை கேட்டுக்கொண்டு எனக்கு இப்போதுதான் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பினார். அடடா, அவருக்கு வேறு தகவல் தெரிந்து விட்டதா? சரி சரி, இன்றைக்கு பிரம்பில் வெளுப்பது உறுதியாகிவிட்டது. அமைச்சரே, ராணியார் கோபக்கணலோடு இப்போது நேராக இங்கேதான் வந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். என்னை எப்படியாவது காப்பாற்றும் ஐயா. பரவாயில்லை மன்னா, யாரிடம் வாங்குகிறீர்கள்? வழக்கம் போல ராணியாரிடம் தானே அடி வாங்குகிறீர்கள். வாங்குங்கள் மன்னா, வாங்கிவிட்டு பாடுங்கள். போனால் போக. அமைச்சரே, உங்களை School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.